Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths unit exercise 3 ல 12th sum பார்க்கறோம். Is it possible to design a rectangular park? Rectangular park of perimeter என்ன கொடுத்திருக்காங்க 320 meter and area 4800 meter squared. If so, find its length and breadth. Lengthம் breadthம் கேட்டிருக்காங்க. So first perimeterக்கு ஃபார்முலா என்ன? பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 2 into L plus B. பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 320 மீட்டர். ஸோ நம்ம 320 எடுத்துக்கிறோம். இந்த 2ஆல் இந்த 320 கேன்சல் பண்ணலாம். இது இந்த 160. ஸோ L plus B ஈக்குவல் டு 160. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 160. L வந்து ஈக்குவல் டு கான்செப்ட் போது மைனஸ் எல்லாம் மாறுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன எல்பி என்ன கொடுத்துருக்காங்க 4800. ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் சப் 2 in 1 செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குல்லையே அந்த வேல்யூவை நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது எல்பி ஈக்குவல் டு 4800. ஸோ எல்லை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். பியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணுறோம் 160 மைனஸ் எல். பியோட வேல்யூ என்ன 160 மைனஸ் எல். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா எல்லை அப்படியே வச்சுக்கிறோம் 160 மைனஸ் எல் ஈக்குவல் டு 4800. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும் எல் இன்ட்டு 160 எல் மைனஸ் எல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4800. ஸோ ஆர்டர் ஆகிடுதுமா மைனஸ் எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 160L ஈக்குவல் டு இன்சைடு வந்துச்சுன்னா 4800 மைனஸ் 4800 மாறுது ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டில் மைனஸ் இருக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம சிம்பிள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ப்ளஸ் ஆகும் இது மைனஸ் ஆகும் வைக்கலாம். இப்போ ப்ளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எல் ஸ்கொயர்ட் மைனஸ் 160L ப்ளஸ் 4800 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் ஃபைன் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும் இந்த ப்ராடக்டை நம்ம மேலே எழுதிக்கணும். ப்ராடக்டை மேலே எழுதிக்கிட்டு சென்டரில் உள்ளதை கீழே எழுதிக்கிறோம். இப்போ எந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 4800 வரும் அப்படின்னா மைனஸ் 120 மைனஸ் 40 இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வரும். அதாவது மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் 120 இன்ட்டு 40 4800 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆட் பண்ணும்போது காமனாக மைனஸ் போட்டுக்குவோம். 120 ப்ளஸ் 40 என்ன வரும் 160. அப்போ இதை எல் மைனஸ் 120ன்னு எழுதலாம். ஆர் என்ன எழுதலாம் எல் மைனஸ் 40 அப்படின்னு எழுதலாம். ஸோ எல்லோட வேல்யூ நம்மளுக்கு எல் ஈக்குவல் டு அப்போ எல் மைனஸ் 120 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று எல் மைனஸ் 40 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. அப்போ எல் ஈக்குவல் டு மைனஸ் 120 அந்த சைடு வந்தால் 120 ப்ளஸ் 120 மாறுது. இப்போ எல்லோட வேல்யூ 120 எல்லோட வேல்யூ இங்கே என்ன வரும் 40. அதாவது மைனஸ் 40 ஈக்குவல் டு கடைசி போகும்போது ப்ளஸ் 40 மாறுது. ஸோ எல்லோட வேல்யூ நம்ம இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ எல்லோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது புட் எல் ஈக்குவல் டு 120 சப்பின் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது b ஈக்குவல் டு 160 மைனஸ் எல். b அப்படியே வச்சிடும் 160 மைனஸ் எல்லோட வேல்யூ என்ன 120. ஸோ b ஈக்குவல் டு 160 மைனஸ் 120 என்ன வரும் 40. இப்போ பியோட வேல்யூ 40 நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே எல்லோட வேல்யூவை
எல்லோட வேல்யூவை நம்ம திரும்ப அதே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ பி ஈக்குவல் டு 160 மைனஸ் எல் அப்படின்னா பி ஈக்குவல் டு 160 மைனஸ் 40. இப்போ பி ஈக்குவல் டு என்ன ஒரு 160 மைனஸ் 40 என்ன வரும் 120. ஸோ பியோட வேல்யூ 2 ஃபைன் பண்ணியிருக்கோம், எல்லோட வேல்யூவும் 2 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ therefore L equal to 120, B equal to 40 or L equal to 40, B equal to 120. ஸோ 2 வேல்யூவில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ தட்ஸ் ஆல்.